சூடான சாதத்தில் இந்த மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே தேட மாட்டீங்க. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஒரு ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். மத்தி மீன் வத்தி பிச்சது. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன தேவை? மீன். கேரளா மத்தி மீன் குழம்புங்கிறதுனால மத்தி மீன் எடுத்துருக்கு. இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போதும். ஒரு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு. இந்த கொடம்புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 இனுக்கு கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதோட நமக்கு இன்னும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் தேவை, உப்பு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் செய்கிறது தான் டேஸ்ட் அதிகம். ஒரு மண் சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொடம்புளி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட புளியில் செய்யுங்க. இப்போ வந்து எல்லா இடமுமே இந்த கொடம்புளி வந்து கிடைக்கிது. கட்டி எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அதோட கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். குழம்பு எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்த்து பழகுங்க. பொரியலுக்கு பொடி உப்பு வாங்கி வச்சுக்கிடுங்க. கட் பண்ண ஒரு 3 பச்சை மிளகாய். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இதுக்கு வந்து அவங்க தனியா பொடியெல்லாம் சேர்க்கறது கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிடுங்க. உங்கள் வீட்டு டேஸ்ட்டு, உங்களோட மிளகாய் பொடியோட காரம் இதை அனுசரித்து உங்கள் தேவைக்கு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துடுங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வேறு ஒரு 3 மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனும் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி. மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு மீன் மட்டும்தான் வேகணும். எடுத்து வச்சுருக்கிற கொடம்புளி தண்ணியோடு அப்படி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கேரளா மத்தி மீன் வத்தி பிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம்.
இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி ஒருக்கா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. சாப்பிடலாமா? இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.